நம்ம வந்து இப்போ ஆனந்த் விஹார்ன்ற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். நம்ம சரி ஓகே பாய் வரலாம்டா. கூப்பிடுங்க. க்ரௌடு தாங்க, எங்கே பார்த்தாலும் க்ரௌடு தான். கேப் எடுத்துருக்கோம். கேப் எடுத்து நம்ம வந்து ஆனந்த் விஹார் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். राज इंटरस्टेट बस स्टैंड दिस साइड वीर काले का सो इधर 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 राजस्थान एंड हरियाणा. ஓகே, இங்கே காலேகட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ராஜஸ்தான் ஹரியானா. இப்போ டெல்லியிலேருந்து வெஸ்ட்டு ராஜஸ்தான் அண்ட் ஹரியானாக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த காலேகட் பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து உத்தரகாண்ட் ஈஸ்ட் சைடு போக போகிறோம். ஓகேங்களா? அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து ஆனந்த் விஹார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இதே நீங்கள் உத்தரகாண்டோட நார்த் சைடுக்கு போகணுன்னா காஷ்மீரி கேட்டுக்கு போகணும். ஃபுல்லு பனி. இது விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது பனியா இல்லை புகையா. ये पोल्यूशन बहुत ज़्यादा पोल्यूशन है. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அப் டு 5th ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் லீவே விட்டுருக்காங்க பொல்யூஷன்னால. ஆனால் அந்த 10 நாள் மட்டும் என்ன ஆகுன்னு தெரியல. பட் 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பொல்யூஷன் மோசமாக இருக்குங்க. இப்போ நைனிடாலுக்கு பஸ் ஏறியாச்சுங்க. மினி பஸ் மாதிரி தான் இருக்கு பாருங்க. நம்ம ஊர் மினி பஸ்ஸே தான். ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. அவங்க லைட் போட்டு தான் ஓட்டிட்டு வராங்க. ஒரு மோட்டர் நிறுத்திருக்கேங்க. இதுதாங்க நம்ம வந்த பஸ்ஸு. டெல்லியிலேருந்து நைனிடால் போகிற பஸ்ஸு. अच्छा ब्रेड आमलेट. பூரிலாம் கிடைக்கும் போல இருக்கு. पालकोवा दूध का या केजी कितना? केजी हाँ 270 रुपए. பார்த்தீங்கன்னா நைனிடால் 119, ஹல்துவானி 78. இந்த வழியாக தாங்க போகிறோம். ஹல்துவானி போயிட்டு அப்புறம் நைனிடால் போகிறோம். ஹல்துவானி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறாங்க. இதுதாங்க நான் எதிர்பார்த்தேன். இது எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த பஸ்ல வந்து லேக்கிங் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு ஆயில்மெண்ட்டை விற்கிறாரு. நல்லா பேசுறாருங்க. ஒரு 10 ஆயில்மெண்ட் டப்பா எடுத்துட்டு வந்துட்டு என்னவா பேசுறாரு. எல்லாரும் வீட்லயும் போட்டுட்டு போறாரு. பாருங்க பாருங்க பாருங்க. நிமோனியா மாத்தானா நிமோனியாவே கம்மியாயிடும் பாருங்க. அவரே ஆயில்மெண்ட்ல எப்படி நிமோனியா கம்மியாகும்? ஆயில்மெண்ட் இதுதாங்க. ஓ முட்டி வலிக்கா? இப்போதான் நம்ம வந்து நம்ம ஸ்டே பண்ற ரூமுக்கு கால் பண்ணி பேசணும். மீன்ஸ் அது கொஞ்சம் வந்து மவுண்டன் ஏரியா, ரோட்ல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி போகணும். நம்ம கேட்டோம். இங்கே வந்து
ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ம் அது மவுண்டன் ஏரியானால வந்து ஃபுட்டு கிடைக்குமான்னு தெரியல. அதுவும் கேட்டோம், இருக்குன்னு தான் சொன்னாங்க. வந்துட்டாங்க. அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேற பண்றதுல பார்த்தா அவனுங்க கல்லெடுத்து அடிப்பாங்களோன்னு தோணுது. நம்ம டிரைவர் டெரர் பீஸ், அவரு ஆரம் அடிக்கிறாரு. பசங்க வேற ஏய் ஆரம் அடிக்காதன்னு கத்துறாங்க. செலிபிரேட் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது சொல்றதுக்கா இது சொல்றதுக்கா அவனுங்க எங்க மாறி மாறி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ண சொன்னாலும் மாறி மாறி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய்ன்றாங்க. கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்கு. நம்ம கேமரா பிடுங்காம இருந்தா சரி. क्या क्या चल रहा क्या चल रहा? अरे ये भर्ती है, वो कह रहे हैं पिथौरागढ़, तो ये कह रहे होंगे यहाँ से गाड़ियाँ लगाओ। எனக்கு ஒன்றும் புரியல சொல்றது. ஓ அவங்களுக்கு பஸ் வந்துடுச்சு போல இருக்கு, கிளம்பி போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. உக்காந்தவொடனே நடுவு உட்காந்த கும்பல் சுத்தி இருந்த கும்பல் போட்டோ எடுத்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க கும்பல் அவங்களே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெரர் டிரைவர் கிட்ட போய் நின்னாரா, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எழுந்து உட்காந்துருக்காங்க, எழுந்து நின்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரத் மாதா கி ஜெய், ராமர் கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சிரிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பின்னாடி பஸ் போயிட்டாங்க. பஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். பாருங்க, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி தெரிஞ்சு பாருங்க, சேலம் தெரிஞ்சு பாருங்க, ஹில் ஸ்டேஷன். அவங்க இப்போ ஏறிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க சைடுல தான் தெரியுதுங்களா? பாருங்க மலை, அதை பக்கம் பல மலை பள்ளத்தாக்கு. கீழே கீழே பாருங்க, கீழே ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. रिवर नाम क्या है? रिवर नाम रानीबाग में इलाका में आता है, रानीबाग के नानी रानीबाग। நைனிபால். அதாங்க நைனிபால்ன்றாரு அவரு. நைனிடால் அதுதான். அதுதான் டிஸ்ட்ரிக்டே பார்த்து நைனிடால் தான் டிஸ்ட்ரிக்ட் தான். ஒரு கிளேஷியர் எப்படி உருகி வருமோ அந்த மாதிரி பியூரா இருக்குங்க தண்ணி. பாருங்க, கீழே வந்து வேலி பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. இந்த ரோட்டு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுக்கு நம்ம போறோம் இல்லையா, சும்மா அந்த ஏற்காட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு ரோடு. ஒரு ரோடு தான், ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்படி டேர்னிங் மட்டும் பார்த்து வரணும். இங்க ஒரு ஹோட்டல் நிறுத்திருக்காரு. செம்ம வியூங்க. கீழெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. இங்க அந்த நைனி பாக்ஸ் சொன்னீங்களா, அதுக்கு சைடுல எல்லாம் வந்து வீடு கட்டுறாங்க. அங்க அங்க சில இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
அந்த இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அப்புறம் கீழே ரிவர் சைட்லயே பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. 2 3 வீடு அங்கங்க கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த லேண்ட் குமௌனி ரீஜன் சொல்லுவாங்க. இந்த உத்தரகாண்டே பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனா பிரிக்கலாங்க. கார்வாலி அண்ட் குமாவுனின்னு சொல்லிட்டு. கார்வாலி மக்கள் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இங்கே அந்த ஹிமாலயஸ் கீழே வர சைடெல்லாம் இருக்காங்க. குமாவுனி மக்கள் சவுத் கீழே இருக்காங்க. ஸோ இந்த 2 டிவிஷனுமே சேர்ந்தது தான் உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் இந்த பேர் எப்போ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2007 தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உத்தராஞ்சல்னு வந்துங்க. இந்த உத்தராஞ்சல் செப்பரேட்டான ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு எப்போ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கான போராட்டத்துக்கு பிறகு தான் 1990s அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி இந்த குமானி டிவிஷனையும் இந்த கார்வாலி டிவிஷனையும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பார்ட்டா சேர்த்திருந்தாங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சாங்க? இவங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த பகுதி, விவசாயம், டூரிசம், இதுதான் இவங்களோட மெயின் இது. பட் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தப்ப இவங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவ்வளோவா கிடைக்கல. அதுக்காக அவங்க பல ஆண்டுகளை தனி ஸ்டேட்டு வேணும்னு அவங்க போராட ஆரம்பிச்சது சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1935. பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுத்து 1990s தான் அவங்களுக்கு உத்தராஞ்சல் ஒரு ஸ்டேட்டே கிடைக்குது. இன்னும் பின்னோக்கி போனோம்னா இந்த உத்தரகாண்ட் இந்தியாவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க தாங்க உத்தரகாண்ட் இந்தியாவில் இருக்க காரணம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க. வந்தாச்சுங்க.